இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு நிமிடம் நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, எப்படியாகிலும் நீர் இறங்கும், உம்முடைய சித்தம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நிறைவேறட்டும் என்று தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளில் நான் பேசும்படி தெரிந்து கொண்ட தலைப்பு லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை ஆண்டவர் எப்பொழுது சொன்னார் தெரியுமா? கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து பேசும்போது இந்த காரியத்தை ஆண்டவர் சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 28வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது, லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்னியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே மனுஷகுமாரன் வெளிப்படும் நாள், அந்த நாளை குறித்து ஆண்டவர் சொல்லும் போதுதான் அவர் சொல்லுகிறார், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்படி என்ன நடந்தது என்று ஆதியாகமத்தின் புத்தகம் நாம் 19வது அதிகாரத்தை பார்க்கும்போது அங்கு நடக்கிற சம்பவத்தை நான் படிக்கிறேன், கவனியுங்கள். 15வது வசனம். கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை துரிதப்படுத்துகிறவர். நாம் தொய்ந்து போய், இல்லாவிட்டால் தேவ திட்டத்தை அறியாமல், நம்மை கொண்டு தேவன் செய்ய நினைத்த காரியத்தை உணராமல் நாம் எங்கோ ஒரு இடத்தில் நம்முடைய காலத்தை கழித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் நம்மை தட்டி எழுப்புகிறார். அவர் நம்மை துரிதப்படுத்துகிறவர். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்மை ரொம்ப நேசிக்கிறார். ஏனென்றால் 24 மணி நேரத்தை ஒரு நாளைக்கு கர்த்தர் கொடுத்தார். அந்த நாளில் 1 மணி நேரத்தை கூட நாம் இழந்து விடக்கூடாது. தேவ சித்தத்தை எப்பொழுதும் செய்ய வேண்டும். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஏனென்றால் என்னுடைய பிள்ளைகள் தனியாய் இருந்தால் அவர்களுக்கு ஆபத்து வரும் என்று கண்ட ஆண்டவர் நம்மோடு அவர் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்பினார், நம்மை நடத்த வேண்டும் என்று விரும்பினார். ஆகவேதான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எப்பொழுதுமே துரிதப்படுத்துகிறவர். அன்பானவர்களே, அவர்கள் துரிதப்படுத்துவதற்கு இன்னொரு காரணமும் இருந்தது. நாம் ஆதியாகமத்தின் புத்தகம் 18வது அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை காண்பித்தார். அது என்ன காரியம் பாருங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 18வது அதிகாரம், இங்கு 24வது வசனத்தை படிக்கிறேன். பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ. ஏனென்றால் ஆண்டவர் அந்த ஸ்தலத்தை அழிப்பதற்கு தீர்மானித்தார். அது மிக பிரசித்தி பெற்ற ஒரு இடம், மிக செழிப்பான ஒரு இடம், அது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்த ஒரு இடம். ஆனால் அங்கு தீமை நிறைந்து விட்டது. ஜனங்கள் ஆண்டவரை விட்டு தூரமாய் போய் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு பதிலாக துன்மார்க்கமாய் நடந்து கொண்டிருக்கிற வேளையில் தான் இங்கு ஆபிரகாம் திறப்பின் வாசலில் நின்று புலம்புகிறார். அவர் சொல்லுகிறார், 50 நீதிமான்கள். அடுத்தது கேட்கிறார், 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பீரோ? மறுபடியும் அவர் கேட்கிறார், 40 நீதிமான்கள் இருந்தால் அதை அழிப்பீரோ? மறுபடியும் கேட்கிறார், 30, 20 என்று சொல்லி கடைசியாக 10 நீதிமான்கள் இருந்தால் கூட நான் அதை அழிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். நாமும் அன்பிற்குரியவர்களை திறப்பின் வாசலில் நின்று நாம் ஜெபிக்கிறோம். ஏன் ஒருவரும் கெட்டு போக கூடாது.
எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர்களுடைய பெயரை எழுதி வைத்து அழுது அழுது ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். பிரியமானவர்களே, ஆபிரகாம் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அன்பானவர்களே, இப்பொழுது தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். பாருங்கள், இப்பொழுது ஆதியாகமம் 19வது அதிகாரம் 16வது வசனத்திலே, அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது, உங்களுக்கு தெரியுமா, பல வேளைகளிலே ஆண்டவருடைய அவசரம் நமக்கு புரிவதில்லை. ஆகவேதான் நாம் தேவ சித்தத்தை குறித்து கவலைப்படுவதே இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெப நேரம் எங்கே? வேதத்தை தியானிக்கிற நேரம் எங்கே? சத்துரு களைகளை விதைத்து கூட விடக்கூடாது. ஆண்டவரை விட்டு விலகி போய் விடக்கூடாது. ஆவியிலே அனலாயிருங்கள் என்று கர்த்தர் நம்மை அழைத்தார். பிரியமானவர்களே, அவன் தாமதித்துக் கொண்டிருக்கையில் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஆண்டவர் என்ன செய்தாராம்? கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே. இவ்வளவு இரக்கமுள்ள தேவன் அன்பானவர்களே. நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எப்படி நேசிக்கிறார் தெரியுமா? எப்படி நேசிக்கிறார். நம்மில் ஒருவர் கூட கைவிடப்படுவது அவருக்கு சித்தமே இல்லை அன்பானவர்களே. அவர் என்ன செய்கிறார்? அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். எவ்வளவு ஆச்சரியம்! அந்த பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விடுகிறார்கள். அந்த அழிவுக்கு ஆண்டவர் அவர்களை தப்புவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு ஆச்சரியம்! ஆண்டவரே கரம் பிடித்து நடத்தி வருவது என்பது தேவ ஆவியால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், அன்றியும் எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை தீங்குக்கு விலக்கி காக்கிறவர். பிரியமானவர்களே, ஆனால் நடக்கிற சம்பவத்தை பாருங்கள். 17வது வசனத்தை நான் மறுபடியும் படிக்கிறேன். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வரும்போது ஆண்டவர் முதலாவது மோசேக்கு கொடுத்த அடையாளம் என்ன தெரியுமா? நீங்கள் இந்த மலையிலே எனக்கு ஆராதனை செய்வீர்கள். அல்லேலூயா! கர்த்தரை ஆராதிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தானியேலை பார்த்து தரியு கேட்டார், நீ இரவும் பகலும் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? மெய்யாகவே ஆண்டவர் வல்லமையுடையவராய் இருந்தார், தப்புவித்தார். அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது ஆண்டவர் பாருங்கள் எவ்வளவு எதிர்பார்ப்போடு நமக்கு அருகிலே வந்து நிற்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ ஓட வேண்டிய இடம், இந்த பூமியில் உனக்கு தந்திருக்கிற காலங்கள், நீ துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது, நீ பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது, நீ பரியாசக்காரர் உட்காருகிற இடத்தில் உட்காரக்கூடாது. அப்படியானால் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், நீ ஓட வேண்டும். உனக்கு நியமித்திருக்கிற ஒரு பாதை உனக்கு இருக்கிறது மகனே, நான் உனக்கு நியமித்திருக்கிற ஒரு பாதை இருக்கிறது மகளே, நீ ஓட வேண்டும். எங்காவது தரித்து நின்றால் ஆபத்து. லோத்தியனுடைய மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்று தெரியுமா? அவள் பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாக மாறிவிட்டாள். அன்பானவர்களே, மிகுந்த ஜாக்கிரதையோடு பின்வாங்கும்படி கர்த்தர் நம்மை அழைக்கவில்லையே. சிலுவையை பாருங்கள், நமக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவர், ரத்தம் சிந்துகிற கர்த்தரை பாருங்கள். ஆண்டவரே, நான் உம்மை விட்டு பின்வாங்க மாட்டேன் என்று கர்த்தரை பார்த்து சொல்லுவோமா? இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் உம்மிடத்துல வருகிறோம். நீர் விரும்புகிறதை எங்களில் செய்தருளும். ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது, ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென்.